வணக்கம். மீன ராசி 2025 இன்னும் அடுத்த 6 மாதம் எங்களுக்கு கெரியர் எப்படி இருக்குது? ஸோ பொது பலன்கள் பார்த்தாச்சு, ட்ரிபிள் டிரான்சிட் பார்த்தாச்சு. ஸ்பெசிஃபிக்காக வேலை எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? சுயதொழில் பண்ணலாமா? பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சுயதொழில் எப்படி இருக்குது? அப்படின்ட்டு நிறையா கேள்வி மீனராசி நம்ம படாத கஷ்டமே இல்லை. கடைசி ஒரு 2-3 வருஷமாக, இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா கடைசி 8 வருஷமாக நம்ம நினச்சது எதுவுமே நடந்ததோட நடக்காமல் இருந்த விஷயங்கள் ஜாஸ்தி, நடக்கிற மாதிரி இருந்து நமக்கு கிட்ட வந்து தட்டி போன விஷயங்களும் ஜாஸ்தி. இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது? அடுத்த 6 மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் போகணும். இது நெகட்டிவான ஒரு பதிவு கிடையாது. எச்சரிக்கை என்பது மிகுந்த பாசிட்டிவான ஒரு ப்ரெடிக்ஷன். நம்ம எடுத்து பெரிய கால் எடுத்து வச்சு நம்ம அடுத்து லாஸ்ட்டு 7 இயர்ஸில் பார்த்த பேட்டர்ன் என்னென்னா, வருவாங்க, அப்படியே ஆசையை மூட்டுவாங்க, கலப்புவாங்க, நம்ம காசு நம்ம கையிலேருந்து போகும், திரும்பி வராது. அடுத்த 6 மாதம் அப்படி நடக்க போவது இல்லை. அதுதான் பெஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸு. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி எல்லா விஷயத்துலையும் வரும். வேலை கிடைக்கலையா, ஒரு இடத்துக்கு ஒரு 4 இடத்துக்கு அப்ளிகேஷனை போடுங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து இப்போ நீங்கள் 15,000 எதிர்பார்க்குறீங்க மாதம் வருமானம் அப்படின்னா, எங்களால் 7,000 தாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வேலையே இல்லாததுக்கு அதை எடுத்துக்கோங்க. முக்கியமாக நம்ம ஒரு வேலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அங்கே ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, நான் போக மாட்டேன். சில பேருக்கு ஷார்ட் ட்ரிப்ஸ் அடிக்கடி பண்ணுற மாதிரி தான் வேலை அமையும், கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் தான். அடிக்கடி இங்கேருந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் போகணும், 2 ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு அப்படி ஒரு வேலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் உழைப்பை தான் சனி வந்து எடுக்க போகிறாரு. பட் வேலை கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா? இப்போ நமக்கு ப்ரொமோஷனுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறத நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக, குரு 5க்கு போகும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக நமக்கு இருக்குது. இப்போது கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா மனசை தளர விட வேண்டாம். இப்போ சுயதொழில் பண்ணுறாங்க, எனக்கு வருமானம் வருமா, ப்ராஃபிட்ஸ் வருமா? கண்டிப்பாக திடீர்னு கெயின்ஸு, திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸையும் நம்ம இப்போது ஸ்டேபிளாக லாஸ் இல்லாமல் இருக்கான்னு முதல்ல நம்ம பார்த்துக்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். மீனராசிக்கு இன்னும் ஒரு பதிவே நம்ம வேலையை பற்றி போடலாம். இப்போது ஒரு காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.